Hi friends, வணக்கம். நான் உங்கள் லட்சு from லட்சு ஸ்டெப்டர் சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு ஷாப்பிங்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷாப்பிங் பார்க்க போகிறோம். நார்மலாக வரக்கூடிய கோல்ட் ஜுவல்லரி ஷாப்பிங்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்னோடய கசின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சவரனுக்குள்ளே ஒரு ஹாரம் வந்து வாங்கிறதுக்காக நாங்கள் அப்போ போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ ஸ்கீம் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஸ்கீம் வந்து ஃபினிஷ் ஆனதுனால அந்த வேஸ்டேஜ்குள்ளே தான் வந்து வாங்கணும். அதே நேரத்தில் டிசைனும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அப்போ எடுத்தது தான் இதெல்லாமே. அவங்க லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி நல்லா ஒரு 28 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஹாரமும் பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு 4-5 சவரனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே 34 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்திருந்தது. மோஸ்ட்லி ஒரு ட்ரெடிஷ்னல் முல்லை மூட்டை டைப்பில் கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லைனா லக்ஷ்மி வச்சு கிடைச்சா நல்லாயிருக்கும்ன்றது ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு முல்லை மூட்டை டைப் தான் வரும். பட் 34 கிராம்ஸ் அப்படின்னும் போது இது எல்லாமே கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆக்சுவலாக நல்லாவே இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். இது ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஏன்னா ஒரு 40 கிராம்ஸ்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வித் பேக் செயினோடு வருது. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கும் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே ரொம்பவே காமனாக யூஸ் பண்ண மாதிரி வரும். அதில் இது வந்து புது டிசைன் சொல்லியிருந்தாங்க. இது வந்து 26 கிராம்ஸ். அவங்க பட்ஜெட் விட இது கொஞ்சம் கம்மியிலேயே வந்தது. 26லேயும் இருந்தது, இது வந்து 33லேயும் இருந்தது. லாஸ்ட்டாக எது சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 32 கிராம்ஸ் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வெட்டிங் சீசனில் ஒரு பட்ஜெட்குள்ளே வந்து ஹாரம்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கும் ஸ்கீம்லாம் ஃபினிஷ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது வந்து 44 கிராம்ஸ். இது ஆக்சுவலாக நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஒரு வி டைப்பில் வரக்கூடிய ஹாரம். எல்லாத்துக்குமே அந்த கிளாசினஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. லைக் ரெகுலராக வர ஃபினிஷிங்கோட ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து ஒரு ஃபேன்சி டிசைன், ஒரு மாதிரி ஃப்ளோரல் ஸ்டோன் டிசைன் மாதிரி வரும். இது கொஞ்சம் லென்த்து. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு செயின் போட்டதுனால அதை கரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியல. இது ரெகுலராக வரக்கூடிய லென்த்தை விட இது நல்லாவே இருந்தது. லென்த்து 56 கிராம்ஸ் வரும். பென்னண்ட் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவே இருந்தது. உங்களுக்கு அது கிராண்டாக அந்த பென்னண்ட் தான் மெயினாக சொல்லணுன்னா. ஒரு மாதிரி க்ளாசினஸில் இந்த கேஸ்டிங் டைப்லலாம் ஒரு ஃபினிஷிங் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பென்னண்ட்டு. சைடு ஃபுல்லாக குட்டி குட்டியான ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காசு மாலையில் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காமிச்சாங்க. இது வந்து 33 கிராம்ஸ் வரும். ரெண்டுமே ஆக்சுவலாக 33 தான். ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறுது. வேஸ்டேஜ் வந்து மாறுது. இது வந்து உங்களுக்கு லென்த்தி ஹாரம். காசு மாலையில் சூப்பர் லென்த், ஆனால் நல்லா இருந்ததுங்க. 5 பவுனுக்கு நல்ல லென்த்து. சரடு கொடுத்த காசு மாலை வித் பேக் செயினோடு வருது. நல்லா ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருந்தது. ஈவன் காசு கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப கேப் கொடுக்காம குட்டி குட்டியாக நிறைய காசே சேர்த்து கோர்த்த மாதிரி ஒரு நல்ல மாலை காமிச்சாங்க. அப்புறம் பால்ஸ் செயின் வந்து கேட்டிருந்தோம். இது வந்து பால்ஸ் செயின். இது அதாவது ஒரு டெய்லி வேர் கூட பண்ணலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரியான ஒரு பால்ஸ் செயின். டெய்லி வேர்னால் அதுக்காக எல்லா நேரத்துலையும் போடணும்னு இல்லை, பட் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். 3 பவுண்ட்லேருந்து அந்த பால்ஸ் செயின் காமிச்சாங்க. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சூப்பர் கிளாஸியில் வரக்கூடிய பால்ஸ் செயின். இது வந்து ஒரு ஹாரம் வித்தவுட் பென்னண்ட்டில் வரக்கூடிய ஹாரம் மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயே இது 2 வெரைட்டி இருந்தது. ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன பால் வந்தது, இன்னொன்று பெரிய பால்ஸ் வந்திருக்கு. இது வந்து முல்லை மூட்டை டைப்பு. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க முல்லை மூட்டைன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒன்று நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது இது வந்து 23 கிராம்ஸ் வரும். இதுவுமே வந்து உங்களுக்கு முல்லை மூட்டிலேயே பாம்பே டைப் மாதிரி வரும். இது இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 கிராம்ஸ். அந்த 23 விட இதோட ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் பெருசு. அந்த அரும்பு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத விட இது கொஞ்சம் அந்த டிசைனுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து முல்லை மூட்டை இல்லைனா அந்த லக்ஷ்மி வச்சு தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இது மேலே வச்சே காட்டுறேன். பென்னண்ட் தான் அதோட ஹைலைட்டு. நல்ல ஒரு கெட்டியான மாடல் பென்னண்ட்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம். மற்றபடி உங்களுக்கு இது வந்து ஒரு 28 இன்ச்சஸ் அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு மேலே வராது. 30லாம் வராது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு 7 சவரன் போனால் தான் 30 அந்த மாதிரி வரும். இது 24 to மேக்ஸிமம் 28 இன்ச்சஸ் அப்படி தான் வரும். இது வந்து நியூ டிசைன் லக்ஷ்மி ஹாரம்லேயே. லக்ஷ்மி பென்னண்ட்டு சைட்லேயும் முகப்புலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 பவுன் வருது இந்த ஹாரம் டிசைன்.
நான் உங்களுக்கு இதுவுமே வந்து லென்த் வச்சு காட்டுறேன். ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த முல்லை மூட்டை விட இது இன்னும் நல்லாவே இருந்தது. ஏன்னா அந்த சைடில் முகப்லாம் கொடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த பேக் செயின் கரெக்டாக பின்னாடி ஃபிட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு ஒரு லென்த் வரும். இதெல்லாமே ட்ரெடிஷ்னலாக நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய பிளெயின் கோல்டில் வரக்கூடிய ஹாரம் டிசைன். இது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து 40 கிராம்ஸ் வரும் அண்ட் 18% வேஸ்டேஜ். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீமுக்குள்ளேயே கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுவும் நல்லா இருந்தது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி மாடல்னே சொல்லலாம். அகெயின் லக்ஷ்மி வச்சு நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு வருது. ரெண்டுமே சிமிலர் மாடல் தான். வித்தியாசம் என்னென்னா இதில் லக்ஷ்மி பெருசாக இருக்கும், பால்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு அந்த ஹாரம் வந்திருக்கும். அந்த ஹாரம் வந்து உங்களுக்கு முகப்பு பெருசாக இருந்தது, முல்லை அரம்பு வந்து நல்லா அழகாக தெரிஞ்சுது. இது வந்து 39 கிராம்ஸு வித்தவுட் உங்களுக்கு பெரிய அளவில் முகப்பு இருக்காது. குட்டியாக 2 சைட் சின்ன முகப்பு வந்துட்டு அந்த பால்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும். யூ டைப்பில் வரக்கூடிய ஹாரம். ஆனால் நல்லா அழகாக இருந்தது இதுவுமே பார்வையாக. இதில் லக்ஷ்மி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஷேப் அப்படின்றது. இந்த அளவுக்கு ஒரு லென்த்து. ஆக்சுவலாக இந்த நெக்லஸ் வந்து இதுக்கு மேட்சிங்காக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 2-2.5 பவுண்டில் வந்து மேட்சிங்காக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸு. ஸோ அதுக்காக வந்து ஒரு 5-7க்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பார்த்தோம். இதோட கிராம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 கிராம் வரும். 40 கிராம் வருது அண்ட் 18.2% வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வருது. இதோட ஃபினிஷிங்கும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே கிளாஸினஸ் இருக்கும். இன்னொரு ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை மாதிரி வந்திருக்கும், முல்லை மொட்டு மாதிரி வந்துட்டு அதில் முகப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. அதை விட இது கொஞ்சம் இன்னும் பெருசாக தெரியும். இதுவுமே உங்களுக்கு வந்து 5 பவுண்ட் தான். டிஃப்ரென்ஸ் வந்து கிராம் வெயிட்டில் இல்லை, அந்த டிசைனில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட 5 பவுண்டில் வரக்கூடிய ஒரு நியூ ஹாரம் டிசைன் இப்போ வந்திருக்கு. எல்லாமே நார்மலாக நிறைய ஆன்டிக் தான் வந்து லைக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த பிளெயின் எல்லோ கோல்டு அப்படின்றது மெயினில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த எல்லோ கோல்டில் தான் நான் மோஸ்ட்லி இந்த வீடியோ காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஹாரம்லாம். இது நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா உருவம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு யூ டைப்பில் வரக்கூடிய ஒரு ஹாரம் வித் சூப்பரான பெண்டன்ட்டு அண்டு லக்ஷ்மி வச்சு வேணுனாலும் கிடைக்கும். இது வந்து ஒரு சூப்பருங்க இந்த டிசைன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இயர்ஸாக நம்ம வந்து 3-4 இயர்ஸாக நம்ம போடுற வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஹாரம் இருக்கும். ஏன்னா அது ரெகுலராக வந்து நிறைய பேர் வாங்குகிற ஒரு பேட்டர்ன், நல்ல மூவிங்கான பேட்டர்னும் கூட. இது எல்லாமே மோஸ்ட்லி 5 பவுண்ட் தான். நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்லி 5 பவுண்ட் தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எது செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு வந்து மேலே வச்சு காட்டுறேன் லென்த்து. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது பெண்டன்ட்டு. இது நான் வந்து 24-26 கூட ஒரு வாட்டி வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து 5 பவுண்ட். 5 பவுண்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பெண்டன்ட் வந்து நல்லா பெருசாக வரும், உங்களுக்கு கனமாகவும் இருக்கும், எம்போஸ் பண்ண மாதிரி. பின்னாடியே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து வந்திருக்கும். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பேக் செயின் வந்துடும். பேக் செயின் தனியாக வாங்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா சில டைமில் பேக் செயின் தனியாக வாங்கணும்னா அதுக்கே ஒரு 4 கிராம் போயிடும். இதெல்லாமே பேக் செயினோட சேர்த்து வரக்கூடிய வெயிட் தான். இந்த டிசைனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு 5 பவுண்ட் வரக்கூடிய டிசைனு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த முல்லை மொட்டில் அந்த லக்ஷ்மி தான் வந்து செலக்ட் பண்ணது. இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட வெயிட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பர்டிகுலர் இந்த ஹாரம் கேட்டிருந்தாங்க, இன்னும் கூட அவைலபிள் இருக்கா வேணும்னு சொல்லிட்டு. 65 கிராம்ஸ் வருது. இதை விட அதிகமான வெயிட்லேயும் இருக்குது, கொஞ்சம் கம்மி வெயிட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 65 கிராம்ஸ் வரும். ஃபுல்லாகவே லக்ஷ்மி வச்சு வரக்கூடிய ஒரு ஹாரம் டிசைன் வித் பேக் செயினோட வரும். 2 சைட்லையுமே உங்களுக்கு லக்ஷ்மி பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக 11 லக்ஷ்மி வந்திருக்கும். அப்படியே சைஸ் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக தான் வருது. இது பெண்டன்ட்டுமே நல்ல திட்டமாக நல்ல ஒரு ஃபினிஷிங் டச்சில் வரும். இந்த ஹாரம் ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.